நம்ம பார்க்க போகிறது இன்னர் ஸ்டிச். இதுவும் வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டிச் தான். இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இது எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு லாங் அண்ட் ஷார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம செயின் போடுறோம் அப்படின்னா லாங் அண்ட் ஷார்ட்டில் என்ன பண்ணுவோன்னா இந்த செயினில் இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுட்டு இந்த செயினில் அடுத்த லைனில் முன்னாடி போட்ட செயினுக்கு மிட்லேயும் இந்த மாதிரி மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டிருப்போம். இப்போ இதில் என்ன பண்ணுவோன்னா ஆல்ரெடி போட்ட செயினுக்கு உள்ளுக்குள்ளேயே இந்த மிட்டு இதுக்கும் ஜாயின் பண்ணுவோம். அதாவது உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் ஒரு செயின் போடுவோம். இதுக்கும் ஒரு செயின் போடுவோம். இப்படி போடுறது தான் வந்து இன்னர் ஸ்டிச்சு. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஒரு டிசைனை வந்து ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். பார்க்கலாம். இதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்காக தான் வந்து நம்ம செயின் போடுவோம். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து இன்னொரு செயின் போடுவோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி லாக் போட்டுட்டு திரும்ப அதே ரிவர்ஸில் வந்துட்டு முன்னாடி போட்ட செயினுக்கு மிட்டில் வந்து ஒரு செயின் போடுவோம். அதே மாதிரி இதோட மிட்டில் போட்டுட்டு லாக் போட்டுட்டு இந்த செயினோட பேஸ் செயின் போட்டிருப்போம் இல்லையா, அதே அந்த லென்த்துக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம செயின் போட போகிறோம். நமக்கு போடும்போது தெரியும் எதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இதில் இந்த இடத்துல இருக்குது. இது பார்த்திங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட்டு ஃபில்லிங் ஸ்டிச்லாம் போட்டிருப்போம் அதே மாதிரி தான். ஸ்பேஸ் வந்து நம்ம தெரியாமல் நெருக்கமாக போடணும். அதே சமயம் கிளாத்து வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி நம்ம போட்டுட்டு வரணும். ஸோ இதில் வந்து இன்னொரு என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ரெண்டாவது வந்து செயின் போடுறீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ்லேயும் கொடுத்துக்கலாம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் லாங் செயின் போட்டிருக்கீங்கன்னா திரும்ப வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பேஸில் ஒரு கலரும் அவுட் சைடு ஒரு கலரும் நமக்கு கிடைக்கும். அதாவது பேஸில் ஒரு கலரும் மேலே ஒரு கலரும் இருக்க மாதிரி நமக்கு அடுக்க இருந்த மாதிரி கிடைக்கும். பார்த்திங்கன்னா அடுத்தது பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த செயினோட மிட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த செயினோட மிட்டில் ஒரு செயின். ஸோ இந்த மாதிரி போடுறது தான் வந்து நமக்கு இன்னர் ஸ்டிச். ஸோ இப்படியே வந்து நம்ம போடலாம். இதுதான் வந்து நமக்கு இன்னர் ஸ்டிச்.